பீகாரில் அரசு நிதி பெறும் மதரசாக்களில் வந்து பாகிஸ்தானில் எச்சரிக்கப்பட்ட பாடத்திட்டங்கள் புத்தகங்கள் மற்றும் அதனுடைய பாடத்திட்ட அமைப்புகள் பயன்படுத்துவதாக வந்து என்சிபிசிஆர் அவரோட அமைப்பின் தலைவர் கானுங்கோ அவர் குற்றம் சாட்டியிருக்கார். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா வந்து அரசின் நிதி உதவி பெறுறீங்க, இந்த நிதி உதவி பெறக்கூடிய குழந்தைகளில் கூடிய இப்போ பாடத்திட்டங்களில் பார்த்தீங்கன்னா வந்து பாகிஸ்தானில் எச்சரிக்கப்பட்ட விஷயமா இருக்குது. இதோட கொடுமை என்னென்னா இதோடு சேர்ந்து யூனிசெஃப் இந்தியா, அதுவும் இந்த அரசு நிதி பெறும் அமைப்பு, இந்த அமைப்பும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி பாடத்திட்டங்களை பாகிஸ்தானில் எச்சரிக்கப்பட்ட புத்தகங்களை பயன்படுத்தி இந்தியாவுக்கு எதிராக ஒரு அமைதியின்மையை ஏற்படுத்தக்கூடிய விஷயமாக செயல்படுறாங்களே, இது நல்லதுக்கு இல்லை அப்படின்னு குற்றம் சொல்கிறாரு. மேலும் வந்து இந்த அரசு வந்து தீவிர கண்காணிப்பில் செயல்பட்டு இந்த மாதிரி அமைப்புகள் வந்து வெளியிடணும், அதே நேரத்தில் இந்து குழந்தைகள் இதில் சேராமல் இருக்கிறது பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிர்ச்சியை வெளியிட்டிருக்காரு. இந்த செய்தி நீ எப்படி பார்க்கீங்க? 2005ஆம் ஆண்டிலிருந்து 2013ஆம் ஆண்டு வரைக்கும் தாய்லாந்திலிருந்து தப்லீக் ஜமாத்தினர் பலர் வந்து இங்கே வந்தார்கள், மத பிரச்சாரத்தை செய்வதற்காக பலர் வந்தார்கள் அப்படிங்கக்கூடிய விஷயங்களை எல்லாத்தையும் நம்ம வந்து அப்போ அவங்களாம் இந்த மாதிரி மதரசாக்களில் இருந்து இந்த விஷயங்களை பரப்பினார்கள் அப்படிங்கிற செய்தியெல்லாம் நம்ம வந்து ஜிஹாதி டாக்குமெண்ட்டில், இந்து முன்னணி ஜிஹாதி டாக்குமெண்ட்டில் இது எல்லாத்தையும் ஆவணப்படுத்தி இருந்ததே நம்ம பார்க்குறோம். இதற்கு அப்புறம் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா பல ரேடிக்கலைஸ்டு விஷயங்கள் நம்ம நாட்டில் வந்து நடக்க தொடங்கின. அதுவும் குறிப்பாக தமிழகத்திலையும் கூட பலவிதமான பல கொலைகள், பயங்கரவாத கொலைகள், இங்கே பலவித பயங்கரவாத செயல்பாடுகள், பயங்கரவாத வெடிகுண்டு தாக்குதல்கள் இதெல்லாம் வந்தது. காரணம் என்ன அப்படின்னா வஹாபியிசம் புகுத்தப்பட்டது. இது அன்றைக்கே பேப்பர்லேயே அது செய்தியாக வந்தது. வஹாபியிசம் எப்படி இவ்வளோ தூரம் உள்ளே வந்தது அப்படின்ட்டு நீங்கள் ரொம்ப தெளிவாக பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம அதை தமிழ்நாட்டிலே நம்ம பார்க்கலாம். அன்றைக்கும் இந்த தமிழ்நாட்டில் வந்து இங்கே இருந்த துலுக்கர்கள்லாம் இருந்தாங்களா, அன்றைக்கி அந்த துலுக்க பெண்மணிகள்லாம் பார்த்திங்கன்னா சாதாரணமாக இருப்பாங்க, அவங்க மேலே ஒரு முக்காடு போட்டிருப்பாங்க, அதோடு இருக்கும். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எந்த ஒரு சின்ன ஒரு குழந்தை கூட இன்றைக்கி பர்தா இல்லாமல் பார்க்க முடியாது. நீங்கள் கரெக்டு தானே நான் சொல்கிறது? அப்போ எவ்வளோ இந்த பர்தாவை ஏன் நான் குறிப்பிட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், பல இஸ்லாமிய நாடுகளே இன்றைக்கி இந்த பர்தாவை தடை செய்திருக்கிறார்கள். ஆனால் இந்த அடிப்படைவாத இஸ்லாமிய விஷயங்கள் இங்கே தமிழகத்திலையும் இந்த நாடு முழுவதும் புகுத்தப்பட்டதனுடைய விளைவாக தான் இந்த பர்தாவினுடைய நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய ஒரு அதிக அளவில் பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அந்த மாதிரி இங்கே வந்து இந்த வஹாபியிசமானது புகுத்தப்பட்டது. இந்த நேரத்தில் தான் இப்படி வந்து இஸ்லாமிய அடிப்படைவாத கட்டமைப்பு அப்படிங்கிறதும் உருப்பெற்று வந்தது. இப்போ இவங்க கையில் இன்றைக்கி இருக்கிறது பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் மெட்டீரியல்ஸ் இவர்கள் கையில் இருக்குது. அப்படின்னா ஒரு பாகிஸ்தான் நாட்டில் இருக்கக்கூடிய அங்கே சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் இங்கே உள்ள மதரசாக்களில் இருக்குன்னா என்னத்தை பாகிஸ்தான் சொல்லி தரும்? பாகிஸ்தான்கிற நாடே வந்து இந்த மாதிரியாக மத பயங்கரவாதத்தை எல்லா நாடுகளுக்கும் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்காக இருக்கக்கூடிய நாடு. அவங்களுடைய ஸ்டேட் பாலிசியே இஸ்லாமிய பயங்கரவாதம்ங்கிறது தான் நம்ம பார்க்குறோம். அப்போ அவங்க என்னத்தை சொல்லி கொடுத்துட்ருப்பாங்க? இப்போ மதரசாக்களில் இந்த மாணவர்களுக்கு என்ன மாதிரியான கல்வி கொடுக்கப்படும்? அப்போ அந்த மாணவர்கள் வெளிவரும்போது எப்படிப்பட்ட மாணவர்களாக வெளிவருவார்கள்? இன்றைக்கி நம்ம இங்கேயோ நீங்கள் வந்து மதரசா வந்து எங்கேயோ அங்கே இருக்கிற மதரசாக்களுக்கெல்லாம் நீங்கள் போக வேண்டாம். இங்கே தமிழகத்தில் இருக்கிற மதரசாக்கள் எப்படி செயல்பட்டு வருகிறது? பெரியகுளத்தில் ஒரு மதரசா செயல்பட்டு வந்தது, பெண்களுக்கான ஒரு மதரசா. அந்த மதரசாவில் வந்து சரியாக விஷயங்கள் நடக்கவில்லை, அங்கே பல முறைகேடுகள் நடக்குது அப்படின்னு சொன்ன பொழுது அந்த மதரசாவுக்கு ரெய்டு போனாங்க போலீஸ்காரங்க. ஆனால் உள்ளே போய் என்ன நடந்தது எதையுமே பார்க்க முடியவில்லை. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு பெரிய போராட்டத்தை நடத்தி போலீஸ்காரங்க திரும்பி வந்தாங்க. அதை போய் உள்ளே போய் என்ன நடந்ததுன்னு இப்போ வரைக்கும் பெரியகுளம் மதரசா உள்ளே என்ன நடக்குது என்பது நம்மளால் தெரிந்து கொள்ள முடியாது. சரி, அறிவகம்னு ஒரு மதரசா முத்துத்தேவன்பட்டியில், ஏர்வாடியில் இங்கெல்லாம் நடந்தது. அது பிஎஃப்ஐயினோட இணைந்து பல அடிப்படை அவங்களுடைய வெப்சைட்லேயே போட்டிருந்தாங்க, நாங்கள் இத்தனை பேரையும் மதம் மாற்றினோம். ஓப்பனாக போட்டிருந்தாங்க, இவ்வளோ பேரை மதம் மாற்றி நாங்களுக்கு இவ்வளோ மத கல்வி கொடுத்தோம். ஊராக போய் அந்த மதரசாவை வைத்துக்கொண்டு மதம் மாற்றினார்கள். மதம் மாற்றியதோடு மட்டுமல்லாமல் பிஎஃப்ஐ என்ற பயங்கரவாத அமைப்போடு இணைந்து மூளைச்சலவை செய்யப்பட்டு ராமலிங்கம் படுகொலைக்கு இன்றைக்கி அந்த அறிவகத்தில் உள்ளவர்கள் காரணம் என்றது வந்த நியூஸ்கள் எல்லாம் நம்ம பார்க்குறோம், செய்திகளை நம்ம பார்க்கிறோம். அப்போ தமிழகத்தில் இருக்கிற மதரசாக்கள் மட்டும் எந்த அளவில் குறைஞ்சது பயங்கரவாதத்துக்கு யோசிச்சு பாருங்கள். அதே நேரத்தில் நீங்கள் நல்லா பார்க்கணும். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அந்த இங்கே ஹிந்துவாக இருந்து மதம் மாறி மீண்டும் ஹிந்துவாக மாறிய ஒரு பெண் கொடுத்த வாக்குமூலம், அந்த பெண் சொல்லும் பொழுது அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு சொன்னால், எங்களுக்கு வந்து மதரசாவில் அங்கே அந்த பொண்ணு தங்கியிருந்த மதரசாவில் என்ன விதமான கல்வி கற்கப்படுகிறது என்பதை ரொம்ப விளக்கமாக அவர் சொல்கிறார். அப்போ சொல்லும் பொழுது இந்த பயங்கரவாதத்திற்கு துணை போக வேண்டும்,
அந்த மாதிரி பயங்கரவாத நிகழ்வு நடக்கும்போது நாம் வந்து அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கணும். ஏன்னா அல்லாவிற்காக இதை செய்ய வேண்டும். அப்போ இலங்கை நடந்த குண்டு வெடிப்பை பற்றி அந்த பெண் கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க. அந்த கேள்வி எழுப்பும்போது அவங்களுக்கு சொல்லப்பட்டதுக்கு அதில் என்ன தவறு இருக்கிறது என்று அந்த மதரசாவில் உள்ளவங்க கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி பயங்கரவாதத்திற்காக பிடிபட்டு சிறைக்கு சென்றவர்களை ஆதரிக்க வேண்டும், நீங்கள்லாம் அவர்களை திருமணமும் செய்து கொள்ள வேண்டும். இப்படியெல்லாம் மூளை செலவை செய்யப்பட்டிருக்கு. எல்லாமே காரணம் என்ன? எல்லாமே அல்லாஹ்க்காக நீ செய்யணும். அப்போ எப்படிப்பட்ட ஒரு, ஏன்னா இவங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி வந்து இஸ்லாமியர்கள் அல்லாத நாடு என்று இருக்கக்கூடாது, இஸ்லாமியர்கள் அல்லாதவர்கள் யாரும் இருக்கக்கூடாது. இதுதானே இவங்களுடைய நோக்கம். அதுதானே அவங்களுடைய கல்வியில் புகுத்தப்படுகிறது. அப்போ இதையெல்லாம் சொல்லிக் கொடுப்பதற்காகத்தான் இன்றைக்கி இந்த மதரசாவில் இந்த மாதிரியான விஷயங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இதனால தான் உத்தரப்பிரதேசத்தில் யோகி ஆதித்யநாத் அவர்கள் மதரசாக்கள் எல்லாத்தையும் மாற்றிவிட்டு பள்ளிக்கூடங்களாக மாற்ற வேண்டும் என்றார். இதை தான் அஸ்ஸாம் முதல்வரும் சொல்லிக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கி தமிழகத்தில் மட்டும் இல்லை, இன்றைக்கி உலக நாடுகளில் பிரான்ஸில் கூட பல மதரசாக்கள் மூடப்பட்டதை நாம் பார்க்கிறோம். அப்போ அந்த எதனால் இப்போ அதெல்லாம் நடக்குது அப்படின்னா, அங்கே தான் அடிப்படைவாத கல்விகள் சொல்லித்தரப்படுகிறது. அடிப்படைவாத கல்விகள் சொல்லிக் கொடுக்கப்பட்டு அங்கு மூளை செலவை செய்யப்படுகிறார்கள் அப்படி என்பதை நம்ம இங்கே பார்க்கிறோம். இந்த இடத்துல நம்ம வந்து இங்கே இருக்கக்கூடிய இந்த முஸ்லீம்களுக்கும் ஒரு வேண்டுகோள், அவர்களும் சில விஷயங்களை புரிந்து கொள்ள வேண்டும். இதனால் இன்றைக்கி பாருங்களேன், இந்த மாதிரியான பயங்கரவாதத்தால் அதிக அளவில் வந்து இன்றைக்கி வந்து பாதிக்கப்படக்கூடியது யாருன்னு பார்த்தா துலுக்கர்கள் தான். அவங்களே தான் அதிக அளவில் பாதிக்கவும் பட்டுறாங்க. அப்போ ஒரு மாணவர்களுக்கு ஒரு நல்ல கல்வி கொடுத்து அவர்கள் கல்வி அறிவு பெற்று ஒரு உயர்ந்த வேலையிலிருந்து நல்லபடியாக இருக்காமல் இந்த மாதிரியான கல்விகளை கற்கும் பொழுது, நம்ம ஏற்கனவே ஹெச்யூடியை பார்த்தோம். அவன் எவ்வளோ பெரிய கெமிக்கல் இன்ஜினியர், ப்ரொஃபஸர் இவங்கள மாதிரி இருந்தாலும் கூட கடைசியாக வந்து இந்த அடிப்படைவாத கல்விகளை கற்பதனால அவர்கள் எந்த ஒரு நிலைக்கு போகிறாங்க? ஒரு பயங்கரவாதத்தை கையில் எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு போகிறாங்க. இன்னைக்கு அஜீஸ் பிரேம்ஜி பாருங்கள், அவர் அடிப்படைவாத கல்வி மதரசா இப்படியெல்லாம் போகாமல் அவர் கல்வியை மட்டும் கற்றார். இன்றைக்கி பிஸ்னஸ் இன்றைக்கி எவ்வளோ பெரிய லெவலில் அவர் இருக்காருங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். அதே சமயத்தில் பின்லேடன் ஒரு மிகப்பெரிய இன்ஜினியர் தான். ஆனால் அவர் அடிப்படைவாத மார்க்க கல்வியை கற்று இந்த மதரசா கல்வியெல்லாம் போனதுனால கடைசியாக ஒரு பயங்கரவாதியாக மாறி எதுவுமே இல்லாமல் கடைசியாக சுட்டு கொல்லப்பட்டு இறந்து போனதையும் நம்ம பார்க்கிறோம். அதனால் அந்த சமுதாய மக்களும் நிச்சயமாக இவைகளை புரிந்து கொண்டு எதை ஒதுக்க வேண்டும், எந்த மாதிரியாக நம்ம மாற வேண்டும் அப்படி என்பதை அவர்களும் கூட உணர வேண்டிய ஒரு காலம் இந்த வருகிறது அப்படின்னு தான் நான் நினைக்கணும். அதனால் இன்றைக்கி பாகிஸ்தானுடைய மெட்டீரியல்கள்லாம் இந்தியாவில் இருக்கக்கூடிய மதரசாக்களில் கிடைக்கிற அளவுக்கு இன்றைக்கி நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னா, இந்த மதரசாக்கள் அனைத்தும் கண்காணிக்கப்பட வேண்டும். இந்த மதரசாக்களில் என்ன மாதிரியான கல்விகள் போதிக்கப்படுகின்றன அப்படிங்கிறதை குறித்து ஒரு முழு ரிப்போர்ட் வந்து ஒரு மதரசாலையும் கொடுக்கப்பட வேண்டும். கொடுக்கறதாக மத்திய அரசு ஒரு சட்டமாக போட்டு மதரசாவிடமிருந்து அவைகளெல்லாம் பெற வேண்டும். அதில் அவங்க சொன்னதுக்கு மேலே வேறு ஏதாவது சிலபஸ் இருந்து அவர் அதை நடத்தப்பட்டால் அந்த மதரசா உடனடியாக சீல் வைக்கப்பட வேண்டும். இல்லைன்னா இது போன்ற இந்த அடிப்படை பயங்கரவாத கருத்துக்களும் இந்த மாதிரி மூளை செய்யப்படுவதையும் தடுப்பது என்பது இயலாது போகும். அதனால் அனைத்து மதரசாக்களும் உடனடியாக ஒரு கண்காணிப்பில் கொண்டு வரப்பட்டு என்ன மாதிரியான பாடத்திட்டங்கள் என்பதையும் அவர்கள் விளக்க வேண்டும் என்று மத்திய அரசு அதற்கு ஆவணம் செய்ய வேண்டும்.